ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டேய் போடா அழகு சொன்ன கேளு அழகு. சும்மா இரு சித்தப்பே. டேய் வெளிய போடா நீ. அழகு அக்கா, இவரு திருந்திட்டாரா இல்லையாங்கிறது இப்ப எனக்கு முக்கியமா தோணல. ஏன்னா இதை விட முக்கியமான விஷயம், இவரு என் வயதுல வளர்ற குழந்தை இவரோட குழந்தை இல்லைன்னு சொன்னதுனாலேயே ஏற்பட்ட வலியையும் வேதனையையும் நான் சுமந்துட்டு நிக்கிறது தான். இவர் என் மேல அவ்வளோ பெரிய அபாண்டமான பழிய போட்டதுக்கு அப்புறமும் அதை சுமந்துகிட்டு நான் வாடுறதுக்கு காரணமே என் குழந்தை தான். இப்ப எனக்கு அந்த பழி என்னை விட்டு போகணுங்கிறது தான் முக்கியமா இருக்கு. இப்ப இது என்னோட குழந்தை தான். இந்த குழந்தைக்கு நான் தான் அப்பான்னு ஒத்துக்கிட்டாருன்னா நான் இவரை ஏத்துக்கிட்டு வாழ்றதுக்கு சம்மதிக்கிறேன். யோசித்தப்ப அபி பிள்ளை இப்ப என்ன சொன்னிச்சு காதுல விழுந்துச்சா இல்லையா? அபி சொன்ன மாதிரி இவனை முதல்ல ஒத்துக்க சொல்லியா, அதுக்கப்புறம் இவனை மன்னிக்கலாமா வேணாங்கிறத பத்தி பாப்போம். டேய் கதிரு, இன்னும் என்னடா யோசிச்சுட்டு இருக்க? வாயை திறந்து சொல்றா. அபி மனசுல நீ அள்ளி போட்ட நெருப்ப நீயே தண்ணி ஊத்தி அணடா. அபி கேட்ட மாதிரி நீ உண்மையை ஒத்துக்க. அபி, உன் வயித்துல வளர்றது என்னோட குழந்தை தான். இந்த குழந்தைக்கு நான் தான் அப்பா. அபி, இந்த குழந்தை ரத்னவேல் பாண்டி வம்சம்தான்னு நாங்களும் ஒத்துக்கிறோமா? இவனை மன்னிச்சிருமா? எனக்கு நீங்க வேற ஈஸ்வரி அக்கா வேற இல்ல. என்ன பொறுத்த வரைக்கும் நீங்க ரெண்டு பேருமே ஒண்ணுதான். இப்ப நீங்களே என் ஈஸ்வரி அக்காவா இருந்து கதிரை நான் ஏத்துக்கிட்டேன்னு சொல்லிடுங்க. சின்னையாவையும் ஒத்துக்க சொல்லுங்க. அபிமா என்ன சொல்றா? கதிரை மன்னிச்சு ஏத்துக்கிறேன்னு அபி சொல்றா சின்னையா. உங்களையும் அவளோட இந்த முடிவை ஏத்துக்க சொல்றா. அபிமா, நீயே அவனை மன்னிச்சதுக்கு அப்புறம் நான் ஏன் அவங்கிட்ட கோவப்பட போறேன்? டேய் கதிரு, நீ என்ன வேணாலும் நினைச்சிருக்கலாம்டா. ஆனா நான் உன்னை என் கூட பிறந்த தம்பி மாதிரி தான் பார்த்தேன். இத்தனை நாள நீ பண்ண அநியாயத்தெல்லாம் பொறுத்துக்கிட்டு உன் கூட இருந்தது பத்தி அந்த பிள்ளை இனிமையாவது அவளை வச்சு நல்லா வாழ்றதுக்கான வழியை படுறா. இங்க படுறா, இந்த கெட்ட சவாசத்தை எல்லாத்தையும் விட்டுட்டு போ. உள்ள போய் மாமா அத்தை போட்டோ இருக்கு, அவங்கள்ட்ட மன்னிப்பை கேட்டு இனிமேலையாவது மனசார நான் உங்க பிள்ளையோட சந்தோஷமா வாழ்வேன்னு அவங்கள்ட்ட வேண்டிக்க போ. அபிமா போ, அவங்க ஆசீர்வாதத்தை போய் வாங்கிங்க போங்க. போ. என்ன மன்னிச்சிருங்க. மாமா, இனிமே நான் உங்க பொண்ணுக்கு ஒரு நல்ல சந்தோஷமான வாழ்க்கையை கொடுப்பேன். நாங்க இனிமே ஒரு குறை இல்லாம வாழணும்னு எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க. வா வாங்க.